எல்லோருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். As the snake is not affected by the poison in its fang, but when it bites, that poison kills the object which is bitten or the life which is bitten. Likewise, Maya is in the Lord, but does not affect him. இறைவனை மாயை பாதிப்பதில்லை. While the same Maya deludes a human being. அதாவது பாம்புக்கு பல்லில் விஷம் இருக்கும், ஆனால் அந்த விஷம் பாம்பை பாதிப்பதில்லை. ஆனால் எப்பொழுது பாம்பு எதையோ கடிக்கிறதோ அந்த கடிக்கப்பட்ட உயிர் பாதிக்கப்படுகிறது. அதேபோல் இறைவனிடம் மாயை இருக்கிறது, அந்த மாயை இறைவனை பாதிப்பதில்லை. அந்த மாயை எப்பொழுது மனிதனை பிடித்துக் கொள்கிறதோ அப்பொழுது அவன் துன்பத்தில் உழல்கிறான் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவன் உண்மையில் நடப்பதையே அப்படியே சொல்கிறார். இறைவன் மாயையின் தலைவன். எதற்காக அவர் மாயையை உருவாக்கிறார் என்று கேட்டால் எனக்கு சரியான பதில் தெரியாது. அதை இறைவனை தான் கேட்க வேண்டும். இறைவனுக்கு பொழுது போகவில்லை என்று நினைக்கிறேன். அவர் பொழுது போக்குவதற்காக மாயையை உருவாக்கி மனிதனின் கஷ்டத்தில் ஆழ்த்தி அவன் சிரமப்படுவதை பார்த்து ரசித்து கஷ்டப்படும் போது கை தூக்கி விட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக விளையாண்டு வருகிறான் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவன் எந்த மாயைக்கு உரிமை உடையவனோ காரணகர்த்தாவோ காரியகர்த்தாவோ அந்த இறைவன் அந்த மாயையினால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் அந்த மாயை நம்மை பாதிக்கும் போது நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இந்த மாயை இருந்து நாம் எப்படி வெளியே வருகிறோமோ, எப்பொழுது வெளியே வருகிறோமோ அப்பொழுது நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகவும் எளிமையான ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறார். பாம்பின் விஷம் எப்படி பாம்பை பாதிப்பதில்லையோ அதேபோல் மாயை இறைவனை பாதிப்பதில்லை. பாம்பு எப்படி கொத்தும்போது அந்த உயிர் பாதிக்கிறதோ அதேபோல் மாயை மனிதனை பிடிக்கும்போது மனிதன் பாதிக்கப்படுகிறான். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.